ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மன்னா ஹெல்த் மிக்ஸ் எப்படி நம்ம ப்ராப்பராக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், எப்படி டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணி கொடுக்கலாம், அதில் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். மோஸ்ட்டாக நாங்கள் வீட்டிலே தான் சத்து மாவு ரெடி பண்ணியிருப்போம். பட் இல்லை ஆயிடுச்சுன்றப்ப நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி மன்னா சத்து மாவு வாங்கிடுவேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மன்னா சத்து மாவில் 14 வகையான இயற்கையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, கம்பு, சோளம், பார்லி, சிவப்பு அரிசி, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி, மல்லாட்டை, இந்த மாதிரி 14 வகையான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸோட சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. 500 கிராம் மன்னா சத்து மாவோட ரேட் எவ்வளோனா 269 ரூபாய் தான். நீங்கள் குழந்தைங்களுக்குன்னு எந்த பொருள் வாங்கினாலுமே அதோட எக்ஸ்பைரி டேட் நீங்கள் பார்த்து வாங்குங்க. இந்த சத்து மாவை நீங்கள் பிரிச்சதுக்கு அப்புறமா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே ஒழுங்காக ஸ்டோர் பண்ண மறந்துட்டீங்கன்னா இரும்பு, வண்டு அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கும். அதனால ஏர்டைட் பாக்ஸ் எல்லாம் சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா அழுத்தி மூடி விட்டுடுங்க. அப்புறம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. இது நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக எந்த விதமான ஸ்பூனும் அவங்க தரல. ஸோ அதனால நம்ம கிட்ட மெஷர்மெண்ட் ஸ்கூப் எதுனா இருந்தால் அது கூடவே போட்டு வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது 10 மந்த் பேபிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடி, கொஞ்சம் வயசானவங்க எல்லாருக்குமே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தோசை, லட்டு, இது மாதிரி நிறைய வெரைட்டி இந்த சத்து மாவை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த சத்து மாவை எப்படி நம்ம ப்ராப்பரா ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த சத்து மாவை ஒரு 30 கிராம் எடுத்துக்கிறோம்னா 300 ml வந்து நம்ம தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம பாலும் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். நம்ம செர்லாக் வாங்கும் போது நம்மளுக்காக மெஷர்மெண்ட் ஸ்கூப் ஒன்று கொடுப்பாங்க. அதுலதான் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது 3 ஸ்கூப் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம 300 ml நம்ம தண்ணி இல்லைன்னா வந்து பால் ஆட் பண்ணணும். உடனே ஒரு 100 ml தண்ணியும் 200 ml பாலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்க கலந்து கொடுக்குறப்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல சீரணமும் ஆகும். இதுவே நம்ம பாலாவே கலந்து கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ரெண்டுமே கலந்து கொடுக்குறப்ப நல்லா வெந்து இருக்கும், நல்ல ஜீரணமாகும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி பால், தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நல்லா கலரி விட்டுடுங்க. ஏன்னா சின்ன சின்ன கட்டிகள் எதனா இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்க ஸ்டவ்ல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சாலும் கட்டி பிடிக்கும். கட்டி பிடிச்சுட்டா குழந்தைங்க சாப்பிட்றப்ப கஷ்டமா இருக்கும், ஸ்மெல்லு கொஞ்சம் மாறிடும். மன்னா ஹெல்த் மிக்ஸ் பாக்ஸில் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், ரெடி ஆகிடுன்னு போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸாவது நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். ஏன்னா ஒழுங்காக குக் ஆகாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வயிறு வலி அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸாவது நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இதை நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறத விட இது கூட நாட்டு சக்கரை, பனை வெல்லம் எது இருக்கோ அதை கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை கொடுக்குறப்ப குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நார்மல் சுகரை விட இந்த பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை எல்லாம் கொடுக்குறப்ப குழந்தையோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாட்டு சக்கரை போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஊட்டி பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சேனல்ல பேபி ரிலேட்டடான வீடியோ நிறையவே இருக்கு. உங்களுக்கு எதனா பேபி ரிலேட்டடான வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.